ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பெட்டல்ஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பெட்டல்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 2 பெட்டல் பாருங்கள். ஒரு பெட்டல் வந்து மேலே கொஞ்சம் ப்ராடாகவும் கீழே அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. இன்னொரு பெட்டல் வந்து மேலே கொஞ்சம் ப்ராடாகவும் கீழே வந்து ரொம்ப சுருங்கி இருக்குது. இதை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ மெத்தட் எல்லாமே எந்த பெட்டல்ஸ்னாலும் சரி எந்த லீஃப்னாலும் சரி எல்லாமே வந்து நம்ம சேம் மெத்தட் தான். அதாவது மேலே ப்ராடாக இருக்கிற பிளேஸில் 2 டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே சுருங்குன இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு டைம் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுக்கு வெளியே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். கீழே இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனுக்கு கீழே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். இப்போ மேலே போகிறேன், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு மேலே லாக், மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து லைனுக்கு உள்ளே வந்து ஒரு லாக், ஒரு ஸ்டிச், வெளியில் வந்து ஒரு லாக், இப்படி தான் போக போகிறேன். ஸோ கீழே வந்து நமக்கு சுருங்கின பிளேஸ் இருக்கிறனால மேலே இருக்கிற ப்ராடான பிளேஸில் நமக்கு தேவைப்படும் போது ஒரு ஸ்டிச், அதாவது இது மாதிரி பாதிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம மேலே மறுபடியும் வந்து மேலேயே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் போட போகிறோம். ஸோ இதே மெத்தடில் தான் இது ஃபில் பண்ணிக்கணும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிளாஸில் சூப்பராகவே வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. பர்ஃபெக்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. பட் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற வேண்டியது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி வரும்னு தெரியறதுக்காக தான் நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண சிஸ்டர்ஸ் வந்து இதை மாதிரி பார்த்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெட்டல்ஸ், லீவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மோட்டிவ் ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரு ஃப்ளார் டிசைனில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் பிகினர் மாதிரியே இல்லை, எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் அந்த பிக் எல்லாமே இந்த கிளாஸோட லாஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோவோட லாஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் பற்றி கேட்குறீங்க. நம்ம யூடியூப்பில் தான் இப்போ வாரத்துக்கு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ யூடியூப் பார்த்து தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா நான் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் சொல்லி கொடுத்துருவேன். கூடவே 3D ஒர்க்கும் வந்துடும். நெக்ஸ்ட்டு நெட் கிளாத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்துடும். கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ் முடியும் போது 1-2 ப்ளவுஸும் வந்து நம்ம போட்டு காமிச்சிருவோம். கூடவே வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வாங்குகிற மெம்பர்ஸ். ஸோ சர்டிஃபிகேட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்து நீங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். சப்போஸ் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதுக்காக தான் நான் வந்து 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஹாலிடே. மண்டேலேருந்து ஃப்ரைடே வர மார்னிங் 10 to 7 வந்து குரூப் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்கள் ஒர்க் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆனாலும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா ப்ளவுஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ரிப்ளைக்கு லேட் ஆகும். மற்றபடி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். இதுதான் நம்ம கிளாஸஸோட அப்டேட்டு. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, நாங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கோங்க. எந்த டவுட்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ குரூப் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீ குரூப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. ஃப்ரீ குரூப் வந்து நம்ம ஆஃபர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இனி இந்த கிளாஸஸ் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரேஸ்லெட் கிளாஸ் முடியும் போது நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ், சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ், டசல்ஸ் மேக்கிங் கிளாஸ், நெக்ஸ்ட்டு வந்து சாரீ குஞ்சு மேக்கிங்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சில்க் த்ரெட் ஜுவல்லரி, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஜும்கா எப்படி மேக் பண்ணுறது, பேண்ட் எப்படி பண்ணுறது, கிளிப் எப்படி பண்ணுறது, வீட்டில் இருந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யூடியூப் எப்படி ரன் பண்ணுறது, எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தாராளமாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் இந்த ஆரி வீடியோ பார்க்குறவங்க எந்த கிளாஸில் வந்து இன்னும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிரேஸ்லெட் கிளாஸ்லேயும் வந்து நம்ம ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சாரி ப்ரீப்ளீட்டிங் கிளாஸஸ் வேணும், ப்ரூச்சஸ் கிளாஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் பாருங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம இதுக்கு மேலே பீட் கொடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பீட் கொடுத்து கூட கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ இன்னொரு ஷேப்பில் இருக்கிற பெட்டல் வந்து எப்படி நான் ஃபில் பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கும் நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கீழே வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அதனால நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரீவியஸாக போட்ட மாதிரி கரெக்டாக நம்ம அந்த ஷேப்பில் வந்து போட முடியாது. அதனால இந்த மாதிரி சைடாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாகவே வந்து சைடாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. சேம் தான். ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு லைனுக்கு வெளியே, அதாவது அவுட்லைனுக்கு வெளியே ஒரு சின்ன லாக், அதே மாதிரி இந்த அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டு நீங்கள் சைடாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா இழுக்கும் போது கட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சிஸ்டர் கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த நோஸ் பார்ட் இருக்குல்ல, நீடில் அங்கே வச்சு இழுக்க மாட்டேன். அதை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். அப்படி நம்ம பிடிச்சி இழுக்கும் போது தான் நமக்கு வந்து சில்க் த்ரெட் கட் ஆகாது. கரெக்டாக நீங்கள் அந்த நோஸ் பார்ட்டில் வச்சு நீங்கள் இழுக்கும் போது சில்க் த்ரெட் ஈஸியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ எல்லா சில்க் த்ரெட் நம்ம எல்லா த்ரெட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் வச்சு ஏதாவது ஒரு டிசைன் வந்து நீங்கள் எனக்கு மேக் பண்ணி காமிங்க. அது மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸோட குரூப் மெம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து ஃப்ளாட் லோடிங் எல்லாமே வரும். ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் ஃப்ளாட் லோடிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிங்க. ப்ராஜெக்ட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீ குரூப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து வந்துக்கிறது எதுக்குன்னா நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கிளாஸில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலை. அதனால கண்டிப்பாக கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீடில் ப்ராக்டிஸ் சூப்பராக வரும், ப்ராப்பராக வந்து ஸ்டிச்சஸும் வரும். அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம கற்றுக்கிற நிறைய ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து என்னென்னா உங்களுக்கு நீடில் ப்ராக்டிஸ் வரும், ப்ராப்பராக வந்து ஸ்டிச்சஸ் வரும். அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி சைடாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் இன்னொரு டிப் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக போட்ட லைனை விட நம்ம வந்து இந்த டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போட்ட லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் போட்டு அந்த லைனை வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து பிடிச்சு இழுக்கும் போது நம்ம போட்ட ஷேப்பில் இருந்து கொஞ்சம் குட்டியாக வந்து தெரியுது பாருங்கள். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மெத்தட் வந்து நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அவுட்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு அவுட்லைன் கொடுத்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்தா அந்த லைனுக்கு வந்து அந்த மோட்டிவ் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே சைடாகவே கவர் பண்ணிட்டேன் நான் இதில் வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷேப்லலாம் இந்த மாதிரி இருக்கிற பெட்டல்ஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட ஐடியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் பீடு வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சிஸ்டர்ஸ் ஒர்க் வந்து அதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கொஞ்சம் உங்களுக்கு நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஆரி டிசைனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.